எம்மாடி புது மருமவள கூப்பிட்டீங்களாத்தே? ஆமா மருமவள, சோறு பொங்கணும் பத்தியா? உனக்கு சோறு பொங்கலாம் தெரியும்னு உங்க அம்மா சொன்னாவல. நீ சோறு பொங்குதியா இல்லன்னா நான் சோறு வைக்கிட்டாமா? பரவாயில்லத்தே, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துட்டோம்ல, இனி நானே செய்யறதே. மொவன் இப்ப மத்தியானம் சாப்பிட வந்துடும்ல மக்களே. அதனால இந்த அவனுக்கு மீன் குழம்புனா உசுரா திம்பா பாத்துக்கா. கூட 2 தட்டு சோறு திம்பா. நல்ல ஐஸ் இல்லாத மீனா பார்த்து வாங்கி வச்சிருக்கேன். கழுவியெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். நீ மட்டும் குழம்பு மட்டும் வச்சு 2 துண்டு பொரிச்சு மட்டும் கொண்டு வந்துருவியம்மா? சாப்பிட்றோம் எல்லாரும் சேர்ந்து. சரிங்கத்தே, சாப்பாடு ரெடி ஆயாச்சு, கொண்டு போய் கொடுப்போம். மீன் குழம்பு எப்படித்தே இருக்குது? நல்ல சம்முன்னு வச்சிருக்க மருமல, நல்ல ருசியா இருக்கு. நல்லா இருக்கு பாத்துக்க. தேங்க்ஸ் தே. அம்மா நீ வச்ச மாதிரி இல்லையம்மா, பார்க்கதான் பளிச்சுன்னு இருக்கு. ஏகப்பட்ட முளத்துப்பொடியை வாரி போட்டிருக்கா, உப்பையும் அள்ளி போட்டிருக்கா, வாயில வைக்க முடியலையம்மா. நீ அவகிட்ட நல்லா இருக்குன்னு கதையை விட்டுட்ட. மக்கா அவ வயசு தாம்ல, என் அனுபவம். ஆனா அப்படிதான் முதல்ல இருந்தே கல்யாணம் முடிஞ்ச புதுசுல. அதுக்கப்புறம் இப்ப எப்படி வைக்கேன் அதே மாதிரி உன் பொண்டாட்டியும் பழகிருவல. அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்க. இதோட சேர்ந்த பெரிய வீடியோ மத்தியானம் வரும்.